போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். திடீர்னு நேர்ல பார்த்து பேசணும்னு மெசேஜ் போட்டிருக்க, என்ன விஷயம்? சார், நாளைக்கு கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருந்த தாலியை காணும் சார். வாட்? எங்க வச்சிருந்த? எப்படி மிஸ் ஆச்சு? சார், அது என் கபோர்ட்ல தான் சார் வச்சிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கோகில கல்யாணத்துல ஆனந்தி கழுத்துல கட்டணும்னு எடுத்து வச்சிருந்த தாலி சார். நாளைக்கு எப்படியும் ஆனந்தி கழுத்துல கட்ட போறோம்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. உன் கபோர்ட்ல இருந்த தாலி எப்படி அன்பு மிஸ் ஆகும்? ஒழுங்கா செக் பண்ணி பாத்தியா? உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சியா? சார், தாலியை வீட்டுல எல்லாம் கேட்க முடியாது சார். அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தாலியை பத்தி என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா யாரும் எடுத்த மாதிரியே தெரியல. தாலி காணாம போனதுல இருந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லை சார். அதான் உங்களை பார்த்து சொல்லலான்னு வர சொன்னேன் சார். சரி, அந்த தாலி எத்தனை கிராம் இருக்கும்? அது ஒரு 3/4 பவுன் இருக்கும் சார். 6 கிராம். அவ்வளவுதானே அன்பு? அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நாளைக்கு நான் 8 கிராம்ல தாலி வாங்கி தரேன், போதுமா? இதுதான் உன் பிரச்சனைனா என்னை இங்க வர சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நீ நேரா ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் தாலி ஒன்னு எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பேனே. சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண தாலி இல்லை சார். எங்க அப்பாவோட ஆசீர்வாதம். என்ன சொல்ற? ஆனந்தி கழுத்துல ஏற இருந்த தாலிங்கிறது வெறும் தங்கம் இல்ல சார். அது எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கட்டின தாலி. அந்த தாலி எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண தாலி இல்ல. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கொடுத்த அங்கீகாரம், அவர் எங்க அம்மாவுக்கு கொடுத்த நம்பிக்கை, கணவன் மனைவிங்கிற உறவுக்கான ஒரு பாலம் சார் அது. எங்க அப்பா எங்களெல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா அதை ஒரு பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அம்மாவுக்கு அந்த தாலி எங்க குடும்பத்துல அடுத்து யார் மருமகளா வராங்களோ அவங்க கழுத்துல ஏறணும். அப்படி அந்த தாலி எந்த பொண்ணு கழுத்துல ஏறுதோ அந்த பொண்ணுக்கு எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் முழுசா கிடைக்கும்னு எங்க அம்மா நம்புறாங்க சார். நானும் அதை நம்புறேன் சார். நான் ஆனந்தியை காதலிக்கிறது தெரிஞ்சு அம்மா ஆனந்தியை ஏத்துக்கிட்டப்போ அந்த தாலியை உருக்கி புதுசா இப்ப இருக்கிற தாலியை செஞ்சாங்க சார். அப்படிப்பட்ட தாலி காணுங்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு அன்பு, உன் எமோஷன் எனக்கு புரியுது. அந்த தாலி மேல உனக்கு இருக்கிற சென்டிமெண்ட்டையும் நான் மதிக்கிறேன். ஆனா இந்த கல்யாணம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாளைக்கு நடக்க போகுதுன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்ப போய் நாம அந்த தாலியை தேடுற நேரம் இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜுவல்லரி ஷாப் தான் வச்சிருக்கான். நான் அவன்கிட்ட சொல்லி ஒரு புது தாலியை கோவிலுக்கு எடுத்துட்டு வர சொல்றேன், ஓகேவா? அப்படி தலையாட்டினா என்ன அர்த்தம் அன்பு? இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். வேண்டான்னா புது தாலி வேண்டாங்கிறியா இல்ல புது தாலி வேண்டான்னு சொல்றேன். அப்ப தாலி இல்லாம எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? சார், தங்கத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது எங்க அம்மா எங்களுக்கு கொடுத்த தாலியா தான் சார் இருக்கணும். அதுதான் தொலைச்சிட்டியா அன்பு? இப்ப அந்த தாலியை எங்க போய் தேடுறது? அதுக்கு நான் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டாமலே இருக்க முடியும்? சார், நான் அப்படி சொல்ல வரல சார். ஆனந்தி கழுத்துல நாளைக்கு ஏற போறது தங்கத்தாலான தாலியா இருக்காதுன்னு சொல்ல வரேன். வேற? எங்க அப்பா ஆசீர்வாதம் நிறைஞ்ச தாலி எங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆனந்தி கழுத்துல தொங்க போறது, நான் அவன் கழுத்துல கட்ட போறது ஒரு சாதாரண மஞ்ச கொம்பு கட்டின ஒரு சாதாரண மஞ்ச கயிறு தான் சார் தாலி. ஏன் அன்பு இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்க? வேற தங்கமா இருந்தா என்ன? எங்க காதலுக்கு ஏற்கனவே எங்க அம்மா ரொம்ப பகையா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் வேற ஒரு தாலியை கட்டினா என் புருஷன் ஆசீர்வாதம் இல்லாதவ என் வீட்டுக்கு மருமகளாகவே முடியாதுன்னு அவங்க ஆனந்திய சொல்லுவாங்க சார். அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார். இதுவே எங்க குடும்பத்து தாலி ஆனந்தி கழுத்துல என்னைக்கு ஏறுதோ அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடும் சார். இது எங்க அப்பா ஆசீர்வாதத்தோட நடந்த ஒண்ணு, அதை மாத்த முடியாதுன்னு. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே ஆனந்திய அவங்க சீக்கிரமா ஏத்துக்குவாங்க சார். நீ இவ்ளோ தூரம் இந்த விஷயத்த நம்புறன்னா உன் இஷ்டப்படியே நீ மஞ்சள் கொம்பு இருக்கிற சாதாரண தாலியே கட்டு. நாளைக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சா எனக்கு அதுவே போதும். மத்ததெல்லாம் தன்னால மாறும். இப்ப எதுக்கு அன்பு சிரிக்கிற? இல்ல இல்ல, எனக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் வாழ்க்கையில வேற யாருக்குமே நடக்காது சார். ஒரு பக்கம் விரும்புற பொண்ணையே கட்டாய தாலி கட்டி மனைவியாக்க போறேன். இன்னொரு பக்கம் விருப்பமே இல்லாத ஒரு நிச்சயதார்த்தத்துல
எந்த ஒரு வருத்தமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே போய் நிக்க போறேன். இப்படியெல்லாம் வேஷம் போட்டு ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறேன்னு நான் கனவுலயே நினைச்சு பார்க்கல சார். லைஃப்னா அப்படிதான் அன்பு. எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா இருக்கிறது இல்லையே. நான் கூட உங்க 2 பேருக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசியில நானே தான் இப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை நடத்தி வைக்க முடிவெடுத்திருக்கேன். இதுதான் ரியாலிட்டி. நாம எதிர்பார்க்காததான் நடக்கும். ஆனா இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சு எப்படி ஸ்மூத்தா மாத்திக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த கல்யாணத்தை ஆனந்தி மட்டும் ஏத்துக்கிட்டோம். உன் ஆசைப்படி ஏன் ஆசைப்படி உங்க ரிசப்ஷனை கிராண்டா எல்லாரும் பார்த்து அசந்து போற மாதிரி பண்ணிடலாம். டோன்ட் வரி அன்பு. விடிஞ்சா நீ மாப்பிள. இவ்ளோ டென்ஷனோட எல்லாம் இருக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா போ, ரெஸ்ட் எடு. நாளை கல்யாணத்துல பார்க்கலாம். ம்